இந்த அக்கக்கா பிரிக்கிறது இதுதான் நினைக்கிறேன் இல்ல? அப்படியே ஃபுல்லா பாத்திக்குள்ள நீட்டா கட் பண்ணிக்கிறது நல்ல வித்தியாசம் தெரியுது. என்னங்க காட்டுத்தனம் வெட்டிச்சு. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 செகண்டுக்குள்ளே இதை மட்டும் வச்சு அவங்க வந்து எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் வெட்டிக்கலாம், இந்த மாதிரி பச்சையா இருந்தாலும் வெட்டிக்கலாங்க. நீங்க கொடுத்திருக்க பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபர்தர் ஆஃபர், டிஸ்கவுண்ட், காம்ப்ளிமெண்டோ ஏதாச்சும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலாங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மைலேஜ் கிடைக்கும். அடேப்பா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாளா அப்படின்னு சொன்ன இரண்டு வேண்டி இருக்கிறேன். இன்னத்தோட வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கையில நீங்க பாக்கலாம் அண்ட் மாண்டேஜ் ஸ்கிரிப்ட் நிறைய பாத்திருப்பீங்க. பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாக்கு தான் வந்திருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு சார்ந்த நிறைய விஷயங்கள், நிறைய பொருட்களுக்கு இன்னைக்கு இருக்க டைம் டியூரேஷனுக்குள்ள எவ்வளவு பொருட்களை கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமோ எல்லாமே பார்க்க போறோம். எல்லாமே பிரைஸும் பெஸ்டா இருக்கும், குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். உள்ளுக்குள்ள போய் ஒன் பை என்ன ப்ராடக்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரதர் தான் இன்னைக்கு வந்து நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. பிரதர் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கீங்க. நம்ம கம்பெனி நேம் எக்ஸாக்ட்டா எங்க நம்ம லொகேட் ஆயிருக்கோம், இன்னத்த வீடியோ நம்ம என்னென்ன மேஜரா பார்க்க போறோம் அப்படிங்கற சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் வந்து நவநீத கிருஷ்ணன். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பயிர் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரஷ் கட்டர் மெயினா பார்க்க போறோங்க. பிரஷ் கட்டர் மட்டும் இல்லாம அனைத்து விதமான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. பிரஷ் கட்டர்னா இன்னத்த வீடியோ எல்லாமே எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் பிரஷ் கட்டர் பார்க்க போறோம்? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டைப் பார்க்க போறோங்க. பேக் பேக், சைடு பேக், பேட்டரி, 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் பிரஷ் கட்டர் பார்க்கலாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ல ஒன் பை ஒன் போகலாம். கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் கட்டருங்க. பிரஷ் கட்டர்ல வந்து இந்த மாதிரி முதுகுல மாற்ற மாதிரி பேக் பேக் பிரஷ் கட்டர், இந்த மாதிரி சைடு பேக் பிரஷ் கட்டர்னு 2 டைப் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி பிரஷ் கட்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேட்டரியில ஆபரேட்டட். இது பேட்டரியில ஆபரேட் ஆகுது. இது வந்து விவசாயத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. கார்டனுக்கு ஒரு 20-20 சென்ட் 30 சென்ட்டுக்குள்ள சின்னதா அளவா பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஐட்டம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பிரஷ் கட்டர்ல மத்த அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது வந்து பிரஷ் கட்டர்ங்கிறது ஒரு மிஷின் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 20 விதமான வேலைகளுக்கு மேல செய்யலாங்க. அதுல வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. அது காமனா நம்ம யூஸ் பண்ற அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஓட்டி காமிக்கிறோம். மத்த அட்டாச்மெண்ட்ஸ் இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு காட்டிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த 2 அட்டாச்மெண்ட் தான் வந்து நம்ம பிரஷ் கட்டர்ல 90% யூஸ் பண்றதுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3T பிளேடும் இந்த மாதிரி ரோப் வந்து நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். இந்த ரோப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டல்ல வர ரோப் வந்து ஒரு டைப் இருக்குங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ட்ரில்லிங் ரோப் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மெட்டல்ல வரது இருக்கு. இந்த மாதிரி இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பிரஷ் கட்டர்ல அதிகமா யூஸ் பண்ற காமன் அட்டாச்மெண்ட்ஸ். இது இருந்தாலே போதும். மேக்ஸிமம் நம்ம கார்டு வந்து நம்ம வீடியோல மடிச்சு காட்ட போறோம். அந்த மாதிரி வர மாதிரி நம்ம ஃபுல்லா கிளீனா யூஸ் பண்ணிக்கலாங்க. அது போக எக்ஸ்ட்ராவா சிலர் வந்து மண்ணை உலரணும்னு நினைப்பாங்க, சிலர் வந்து மரம் வெட்டணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா செயின்சா மாதிரி, இது வந்து செயின்சாங்க. பிரஷ் கட்டர்ல நம்ம செயின்சா போட்டுக்கலாம். இது வந்து தேக்கு, சவுக்கு இதெல்லாம் கவாத்து பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேக் பேக் பிரஷ் கட்டர்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சைட் பேக்ல யூஸ் பண்ணலாம். சைட் பேக்ல எப்படின்னா நம்ம வேலியில இருந்து உள்ள வரது அடியோட வெட்டறதுக்கு இது யூஸ் பண்ணாங்க. கவாத்து கலைக்கிறதுக்கு வந்து பேக் பேக் தான் கரெக்டா இருக்கும். இன்ட்ரோடக்ஷன்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட நான் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் படிச்சு முடிச்சதுல இருந்து நம்ம முதல்ல இருந்து விவசாய ஃபேமிலிங்க. இந்த ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா 2018ல இருந்து இருக்கு. 2015ல இருந்து நம்ம ஒரு கம்பெனில சர்வீஸ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2018ல இருந்து நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் இப்போ வந்து நம்ம பிரஷ் கட்டர் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொருளுக்கு வாரண்டி கேரண்டி அப்படிங்க சொல்லிட்டு அப்புறம் அப்படி போய்க்கலாம். கண்டிப்பாங்க. நம்ம பாக்குற எல்லா மிஷினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் ஃபுல் சர்வீஸ் வாரண்டி இருக்கு. பிகாஸ் என்னன்னா எல்லாமே இன்ஜின், அதனால இதுக்கு நம்ம பைக் கார் மாதிரிங்க ஃபுல் சர்வீஸ் எந்த இதா இருந்தாலும் ஸ்பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். சின்ன ஸ்பேஸ் அந்த ஆயில் சீல் மாத்துறது, உள்ள ஏதாவது கார்பரேட்டர் பல்ப் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஏதாச்சும் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த சிலிண்டர் மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. 700 ரூபாய் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பைக் சீச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 6000-7000 செலவு வரும். இது அப்படி கிடையாதுங்க. 700 ரூபாயில உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்து மறுபடியும் புது இன்ஜின் அதே மாதிரி நீங்க மாத்திடலாம். அந்த மாதிரி பிரஷ் கட்டர் ஸ்பேர்ஸும் நம்ம தனியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பேர்ஸும் இருக்கு. கண்டிப்பா அது மெயினுங்க. எங்கேயோ பிரஷ் கட்டர் வாங்கியிருந்தாலும் அதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கும். கார்பரேட்டர்ல ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்குலாம் கார்பரேட்டர் இருக்குங்க. 500-600 கார்பரேட்டர் அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும், நல்லா இருக்குங்க. அந்த மைலேஜும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கிடைக்கும். நல்ல டியூனிங் நல்லா இருக்கும். மத பில்லாம நல்லா ஓடும் பிரஷ் கட்டர். கண்டிப்பாங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு மத்த ஐட்டம் எல்லாமே வீடியோலயே பாத்துடலாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிஷின் தான் பார்க்க போறோம். ஆமாங்க. இந்த மிஷின் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்களா? கண்டிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்குங்க. 2 ஸ்ட்ரோக்ல ஃபர்ஸ்ட் மாடல். இது வந்து நம்ம 6000 கொடுத்துட்டு இருக்கோம். 6000 கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேப் அண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3T பிளேடும் செட்டோட கொடுத்துருவாங்க. இந்த இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் வெட்டிக்கலாம். இது வந்து எப்படின்னா அளவான ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்காங்க, மழை பெஞ்சா மட்டும் தான் வெட்ட போறாங்க. இந்த அளவுக்கு ஆனே ரெகுலரா வெட்டிடுவாங்கன்னா இதே யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் என்னன்னா இது 2 ஸ்ட்ரோக் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஊத்துறங்காட்டி கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் இருக்கும். பட் ரெகுலரா ஒரு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்றவங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாங்க. புதுசா பண்றவங்க இது வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க டைரக்டா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 4 ஸ்ட்ரோக் போய்க்கலாங்க. அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். எங்களுக்கு வந்து லைவா இந்த செக்மெண்ட்க்குள்ள மட்டும் எங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்ட முடியுங்களா? கண்டிப்பாங்க. இது உங்களுக்கு லைவாவே ஆன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இது வந்து நம்ம வெட்டின இடம், இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டாத இடங்க. இது வந்து நம்ம இன்னும் இது கீழே கூட கூட்டி வெட்டலாங்க. மேக்ஸிமம் வெட்டினா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான், ஒரு இன்ச் அளவுக்கு தான் உங்களுக்கு புல்லு வந்து நிக்கும். இன்னும் நீங்க ரெகுலரா வெட்டி பழகும் போது இதே இல்லாத மாதிரி ஒட்டியே எடுத்துடலாம். இந்த பகுதியில வந்த மாதிரி நீங்க ஒட்டியே எடுக்கிற அளவுக்கு ரெகுலரா வெட்டும் போது உங்களுக்கு பழக்கம் வந்துருங்க. இது நான் சொன்ன மாதிரி 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்கு இதே மோர் தென் இனஃப்ங்க. நமக்கு என்னன்னா இப்ப அந்த வெட்டருக்கு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அதுக்கு அப்படி கிட்ட கொண்டு வாங்கலாம் பிரதர். சோ இந்த பகுதி வந்து நமக்கு வந்து இப்ப இது வந்து நார்மலான கொஞ்சம் பச்சை பசேன்னு செடி இருக்கனால பிரச்சனை இல்ல. கண்டிப்பாங்க. இது கொஞ்சம் நமக்கு ரஃப்பான ட்ரையான இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வெட்டுமா இல்ல ஏதாவது இஷ்யூ ஏதாவது வருங்களா பிரதர்? கண்டிப்பா இதுவே மேக்ஸிமம் வெட்டிருங்க. சரி இப்ப சரி. இது வெட்டாத பகுதி வந்து வெட்டுறதுக்கு தான் நம்ம 3T பிளேடுங்கிறது கொடுக்குறாங்க. இந்த 2 அட்டாச்மெண்ட் இருந்தாலே போதும். இது வந்து பேசிக் பிளாஸ்டிக்ங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து 250 ரூபீஸ் வரும். இதுவே நல்லா வெட்டும், நீங்க பழகிட்டீங்கன்னா இதுவே போதும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா மத்த ரிவ்யூஸ் யூடியூப்ல பாத்துட்டு நம்ம அந்த இது கேக்குறாங்க, அலுமினியம் டேப் அண்ட் கேக்குறாங்க. அலுமினியம் டேப் அண்ட் நம்ம முதல்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் இருக்குங்க. அதுவும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம அது இன்னொரு மிஷின் அதையும் நான் உங்களுக்கு போட்டு அடிச்சு காட்டுறேன். இந்த ரெண்டுலயுமே இந்த நரம்பே போதுங்க. இதை மட்டும் வச்சு அவங்க வந்து எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் வெட்டிக்கலாம், இந்த மாதிரி பச்சையா இருந்தாலும் வெட்டிக்கலாங்க. இது வெட்டாத மட்டும் நம்ம 3Tல வெட்டிக்கலாங்க. இதனுடைய தொடக்க விலை வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் வருங்க. வெளி மார்க்கெட்ல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வெளி மார்க்கெட்டை விட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 ரூபாய் 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து நமக்கு கம்மியா வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா கம்மியா தான். ஏன் கேட்டுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா பாத்துட்டு இருக்க மக்கள் நிறைய இடத்துல விசாரிச்சிருப்பாங்க. கண்டிப்பா நம்மளோட அவங்களுக்கு கண்டிப்பா நாலேஜ் அதிகமாவே இருக்கும். கண்டிப்பா கன்ஃபார்மா நம்ம கொடுக்குற கண்டிப்பா இந்த 52 சிசி வருதுங்க. கிட்டத்தட்ட 2.2 கிலோவாட் பவர் வருங்க. 2.2 கிலோவாட்ல பேசிக் மாடல், அதாவது வந்து கிட்டத்தட்ட 3 HP பவர் வருது. 3 HP பவர் மிஷின் வந்து மார்க்கெட்ல எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு வராதுங்க. அது இந்த பேசிக் அட்டாச்மெண்ட், அது போக சின்ன ஸ்பேர்ஸ் கொடுப்போம், அது போக நமக்கு சேஃப்டி ஐட்டம் வந்துருங்க. இதெல்லாமே சேர்த்து 6000 வந்து கண்டிப்பா பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. இது வந்து நம்ம 2வது மிஷின் பார்க்க போறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கிறவங்க, வாடகைக்கு வெட்டுறவங்க, அந்த மாதிரி வெட்டுறவங்க யூஸ் பண்றதுங்க. இது வந்து இதே 2 ஸ்ட்ரோக் தான் வரும், 52 சிசி தான் வருங்க. இது அதே மாதிரி 2.2 கிலோவாட்ல ஹெவி டியூட்டிங்க. அதோட இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இந்த இதுக்கும் கலர் வித்தியாசம் இருக்கு. கலர் வித்தியாசம் இருக்கனால என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும்? அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரவுண்ட் ரோப்புங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரோப். ஸ்கொயரா இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரோப்போட இது ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெட்டுங்க. அப்புறம் 2வது இது அலுமினியம் டேப் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மெட்டல் டேப் போடும்போது கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட இந்த ரோப் வந்து உங்களுக்கு தீர்றது வந்து கம்மியா தீரும். 2வது கல்லு மட்டை இருந்தா கூட தைரியமா நீங்க உள்ள வெட்டலாங்க. இது கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். முன்ன பார்த்தத விட இது கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். ஆனா ரெண்டுமே 2 ஸ்ட்ரோக் தான். ரெண்டுமே 2 ஸ்ட்ரோக்ங்க. பவர் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருங்க. அது 2.2 வரும், இது 2.2 2.4 அந்த மாதிரி இதுல 2 கேட்டகரி வருது. நம்ம பார்க்க வந்து 2.4ங்க. இது நல்லா ஹெவி டியூட்டி நல்லா இருக்குங்க. இது எங்களுக்கு இது லைவா காமிச்சறீங்களா? கண்டிப்பா. இது வந்து நம்ம அதோட நீங்க கொஞ்சம் முன்னாடி ஜஸ்ட் இங்க நீங்க பார்க்கலாம். நம்ம அப்படியே வெட்டினதை விட இதனுடைய அடர்த்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹைட்டாவே இருக்கு. இப்போ இதே வந்து நம்ம கண்ணு முன்னாடி லைவாவே கட் பண்ணி காட்ட போறாங்க. ரெடிங்களா பிரதர்? கண்டிப்பா. என்னங்க காட்டுத்தனம் வெட்டிச்சு. இது நல்லா வெட்டுங்க. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 செகண்டுக்குள்ளே கேமரா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒரு சர்க்கிளே பண்ணிட்டு அப்படி வேற இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃப்ரேம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா மண்டி போய் கிடந்துச்சு. அப்படிங்கிறக்குள்ள அசால்ட்டா கிளீன் பண்ணிட்டு அப்படி செம சூப்பர். அதை விட இது நல்லாவே உங்களுக்கு பவர் அதிகங்க. 2வது நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நீங்க பழகும் போது இந்த ஒட்டியா வெட்டிடலாங்க. உங்களுக்கு 2வது வந்து பாத்தீனியம் அப்படிங்கிறது மெயினா வந்து இந்த பூ உழுந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அதிகமா முளைக்கும். இது பூ உழுதுக்கு முன்னாடி வெட்டிட்டீங்கன்னா மறுபடியும் 2வது பரவல் கம்மியாகும். ஒரு 30 நாளைக்கு ஒருக்கா வெட்டுறீங்கன்னா நீங்க நடக்கும்போது நடையில பாதி கம்மியாயிரும். பூ உழுதுக்கு முன்னாடி வெட்டும்போது அந்த மறுபடியும் அதோட இது வந்து கம்மியாயிருங்க. பாதிக்கு பாதி நீங்க வந்து பாத்தீனத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இதோட பிரைஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் வருங்க. 7500. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 6000. இப்போ வந்து 7500. 1500 ரூபாய் அதிகங்க. ஓகே. 1500 அதிகம் போது உங்களுக்கு மெட்டல் டேப் போது நம்ம கொடுத்துருவோம். சரி. அதுவே ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு வந்து அதுக்கு இதுக்கும் 1000 ரூபாய் தான் வித்தியாசம் வருங்க. ஏன்னா பவர்ல கொஞ்சம் வித்தியாசம், அந்த பில்ட் குவாலிட்டி, 2வது பாத்தீங்கன்னா அந்த சிலிண்டரோட காஸ்டிங் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அவ்வளவுதானே தவிர மற்றபடிக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 2 ஸ்ட்ரோக் பிரஷ் கட்டர் நல்லா வெட்டுங்க. 4 ஸ்ட்ரோக்ல இதே அளவுக்கு வெட்ட முடியும். பட் மார்க்கெட்ல நார்மலா பாக்குறவங்க அந்த 4 ஸ்ட்ரோக் மிஷின் தான் பாக்குறாங்க. அதனால அது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இது அதோட நல்லா இருக்குது. ஓகே. இது வந்து பவரா வெட்டுது, ஓகே. பட் ஆனா ஒரு சில அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நம்ம மிஷின் வாங்கணுமே தொடக்கத்துல உதாரணத்துக்கு ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஓடுதுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பெருசா எஃபெக்டாவே இருக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட கமெண்டா இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் எந்த வகையில மாறுபடுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயில் பெட்ரோல் மிக்ஸ் பண்ணி ஊத்துவோம். ஆயில் பெட்ரோல் மிக்ஸ் பண்ணி ஊத்துவாங்க. இப்ப உங்களுக்கே தெரியுங்க, ஆயில் பெட்ரோல் வந்து நம்ம ஒரு பாட்டில் பிடிச்சி வச்சாலே ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மூடி திறந்தீங்கனாலே எவாபரேட் ஆகி போயிடும். அதே மாதிரி தான் இந்த இன்ஜின் குளியுங்க. நம்ம ஒரு 10 நாள் ஒரு வாரம் வந்து நீங்க பெட்ரோலோட வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது பெட்ரோல் எவாபரேட் ஆயிரும். இது வந்து சிலிண்டர் நம்ம முதல்ல இன்ஜின் பார்த்த மாதிரிங்க. இதுல வந்து இந்த கார்பரேட்டர்ங்கிறது பக்கத்திலேயே ஒட்டியே இருக்கு. அப்ப அதே மாதிரி சைலன்சரும் உங்களுக்கு ஒட்டியே இருக்கும்போது அந்த எரியிற வாயுல வெளியே போகாதுங்க. பெட்ரோல் ஆயிலோட மிக்ஸ் ஆகி இன்ஜின்லயே நிக்கும் போது உங்களுக்கு 2வது ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும். கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதுவே வந்து நீங்க 4 ஸ்ட்ரோக் அளவுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல
நல்ல ஒர்த்தாவும் இருக்கும். கொஞ்சம் அந்த டெக்னிக்கலா இருக்கிறவங்க, அந்த ஸ்ப்ரேயர் ரெகுலரா யூஸ் பண்றவங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாங்க. 90% மார்க்கெட்ல 2 ஸ்ட்ரோக் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 4 ஸ்ட்ரோக் மிஷின். சரி, அதை எப்படி பார்த்தலாங்களா? கண்டிப்பாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி 4 ஸ்ட்ரோக் மிஷினுங்க. 4 ஸ்ட்ரோக் மிஷின் வந்து மைலேஜ் அதிகம். இப்போ இது வரைக்கும் பார்த்த 2 மிஷினுமே உங்களுக்கு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தான் மைலேஜ் கிடைக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மைலேஜ் கிடைக்கும். அடேப்பா. 1 லிட்டருக்கு 2.5 மணி நேரம் வெட்டலாங்க. பட் என்னன்னா அதை விட அந்த ரெண்டாவது வெட்டின பாத்தீங்களா, அந்த மிஷினை விட ஒரு 10 நிமிஷம் லேக்கா இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சோ அப்ப ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராது. முதல்ல அதுல சொன்ன மாதிரி அந்த எரிஞ்ச அந்த கறி இருக்கிறங்காட்டி ஸ்டார்ட் ஆகிறது லேட் ஆகும். இது ஈஸியா ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நாள் நீங்க பெட்ரோல் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் என்னன்னா வெறும் பெட்ரோல் மட்டும் தான் நம்ம ஊத்துவோம். அது இதெல்லாம் நல்லா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப பேர் பயந்துக்கிறது என்னன்னா 2 ஸ்ட்ரோக்ல பவர் இருக்கும், 4 ஸ்ட்ரோக் வேண்டாம், பவர் இருக்காதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த 4 ஸ்ட்ரோக் எந்த அளவுக்கு வெட்டுதுங்கிறத நம்ம காட்டலாம் பாருங்க. இது நம்ம 2 ஸ்ட்ரோக் வெட்டினத விட இது அதிகமா இருக்கிற புல்லுங்க. இது நம்மளுக்கு இந்த அதுவும் பாத்திக்குள்ள வெட்டி காட்ட போறோம். பாத்திக்குள்ள, ஏன்னா இது வெளியில கூட அதிகமா வெட்ட மாட்டாங்க. காய் விழுகும் போது மிதி விழுது இந்த மாதிரி மாடு கண்ணு கட்டி வச்சாங்கன்னா இதாயிருங்கிற விட்டுருவாங்க. மெயினா அந்த பாத்திக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தண்ணி நம்ம பாய்க்கிறோம். அந்த இடத்துல அதிகமா களை இருக்கிறத ரெகுலரா வெட்டணும். முதல்ல காமிச்ச மாதிரி அதெல்லாம் விட இதுக்குள்ள இருக்கிற பாருங்க நல்லா ஹைட்டா வளர்ந்துருக்கும். அதை விட இது வந்து கொஞ்சம் அடர்த்தியாவும் இருக்கும். இதுக்குள்ள எல்லா செடிகளும் வளர்ந்துருக்கும். அதிகமா இருக்கிறது இருக்கும், கம்மியா இருக்கிறது இருக்கும். சோ அதனால இதுக்குள்ளே நம்ம 4 ஸ்ட்ரோக் வச்சே நம்ம வெட்டி காமிச்சிடலாம். அதாவது இந்த 4 ஸ்ட்ரோக் வச்சு நம்ம தட்டும் வெட்டி காட்ட போறோம். பிகாஸ் என்ன, இது நம்ம இப்போ வந்து களையை மட்டும் நீக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஹார்வெஸ்டிங்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம அந்த மண்ணு லைட்டா அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் மண்ணு அணைக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. இருந்தாலும் சிலர் ரொம்ப பக்கம் மத்த பக்கம் பார்த்துட்டு கேட்கறாங்க, அது நான் கொடுத்துட்டு இருக்கேங்க. அதுவும் நம்ம 4 ஸ்ட்ரோக் வச்சே நீங்க பண்ணி காட்டுறேங்க. இது வந்து பிஃபோர் த இதா வந்து வெட்டுறது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம இப்போ ஒரு ரவுண்டா சர்க்கிள் பண்ணி உள்ளுக்குள்ள இதை மட்டும் நம்ம காட்ட போறோம். ஒரு கிளிம்ஸ்க்கு பாத்துக்கோங்க வெளியில எப்படி இருக்கு அப்படிங்கிறது. பண்ணிடலாங்களா பிரதர்? கண்டிப்பாங்க. இந்த அக்கா பிரிக்கிறது இதுதான் நினைக்கிறேன். செம்மையா இது பண்ணிட்டாங்க. அப்படியே கேமரா லைட்டா அப்படி பின்னாடி போனீங்கன்றீங்களா, இந்த அழகா அப்படியே ஃபுல்லா பாத்திக்குள்ள நீட்டா கட் பண்ணிக்கிறது நல்ல வித்தியாசம் தெரியுது. காட்டுத்தான் வெட்டிட்டாங்க. அங்க நான் நிக்கும் போது அடிச்சு பெருக்கிறதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு பறந்துருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரிங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகங்க. சரி சரி, எல்லாமே வேற தெரியாது. பாத்தீங்கன்னா எங்க இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு வேறுங்க எந்த அளவுக்கு வெட்டி இருக்குன்னு. எல்லாமே நம்ம வெட்டினதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். 90% பீப்புள்ஸ் பயந்துக்கிறதுக்கு அந்த 4 ஸ்ட்ரோக்ல வந்து பவர் இருக்காதுன்னு பயந்துக்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் இத ட்ரிம்மிங் தான் பண்ண போறோங்க. சரிங்க. பெருசா மத்த வீடியோல கட்டுற மாதிரி இல்ல மத்த பக்கம் நம்ம இங்க டில்லர் போட்டு எல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. அது போட்டீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு கிடைக்காது, மிஷினும் அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்காதுங்க. சரிங்க. இது மட்டும் பண்ணாலே போதுங்க. மறுபடியும் 4 தடவை நீங்க மாடு மாதிரி கட்டி வச்சீங்கன்னா முதுகுலுக்கும் மறுபடியும் களை முளைக்காது. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பிரஷ் கட்டருங்கிறது முக்கியமா நம்ம களையை நீக்கிறதுக்கு, இந்த பூச்சிகளை எல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பார்த்து இந்த 4 ஸ்ட்ரோக் இதோட பிரைஸ் மட்டும் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? இது 4 ஸ்ட்ரோக் வந்து பாத்தீங்கன்னா 9000 10000 ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்காங்க. 9000 ஒன்னு 10000 ஒன்னு ரெண்டு இருக்குங்க. வெளி மார்க்கெட்ல நம்ம பாக்கும்போது வெளி மார்க்கெட்ல 19000 20000 வருதுங்க. என்னங்க சொல்றீங்க? கிட்டத்தட்ட பாதி கம்மியா இருக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பாங்க. பிரதர் கிட்டத்தட்ட 20000 அப்படின்னா நீங்க இவ்வளவு ரேட் கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னா பாத்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க ப்ராடக்ட்ல ஏதாச்சும் கோல்மால் பண்றீங்களா? அப்படின்னு இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் மேக்ஸிமம் டெல்லி மேக்குங்க. ஓகே, டெல்லி மேக்னால உங்களுக்கு தெரியுங்க. இந்தியா நம்ம ஊர்ல காஸ்ட் நீங்க ரொம்ப ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க. அங்கேயே ஒரு கூர்வாசம் மாதிரி உட்காந்துட்டு அங்கேயே காய்ச்சி ஊத்திட்டு இருப்பாங்க, உருக்கி ஊத்துறாங்க, ஒரு மோல்ட்ல வச்சு அழகா செஞ்சுட்டு இருப்பாங்க. எந்த மிஷின் கொடுத்தீங்கன்னா பக்காவா பண்ணிடுவாங்க. இப்ப இதுக்கெல்லாம் வந்து பாக்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம இங்க லோக்கல் மேக்கிங் ஒரு ரேட் அப்படியே பாதி கம்மியா வருதுங்க. இது வந்து லோக்கல் மேக் இந்தியன் மேக்கிங். இப்ப இதுல சைனீஸ் மேக் இருக்கு. நான் முதல்ல சொன்னது 9000 வருது, சைனீஸ் வரும். 10000 சொன்னது வந்து நம்ம இங்க இந்த நம்ம டெல்லி மேக் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு 10000 அந்த ரேஞ்ச் வரும். சரி சரிங்க. ரெண்டாவது வந்து பாக்கும்போது நம்ம ஏன் கம்மியா கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பல்கா எடுக்கிறாங்க. இப்ப நார்மலா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன டவுன்ல பாக்குறீங்கன்னா அங்க ஒரு 10 மிஷின் வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு அதான் கட்டுப்படி ஆகும். நம்ம அதிகமா கொடுக்குறோங்க, நம்ம அந்த ரேட் கம்மி கொடுக்குறாங்க. ரெண்டாவது அது பேருக்கான விலைன்னு வச்சுக்கோங்களேன். பிராண்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு 10000 9000 19 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பிரஷ் கட்டர் பல வகையெல்லாம் பாத்துறோம். அடுத்து உங்ககிட்ட வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் ஐட்டங்க. அதுவும் நம்ம பிரஷ் கட்டர் பார்த்த ரொம்ப டீப்பாவே பாக்கலாங்க. நம்ம இந்த வீடியோல டைம் இல்லாதனால நெக்ஸ்ட்ல பாத்துக்கலாம். ஸ்ப்ரேயர்ஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாம் என்னவா இருக்கும் பிரதர்? பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 1800 ரூபாய் வருங்க. 1800 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் பிரைஸ் இருக்கு. 12 வோல்ட் 12H 12 வோல்ட் 8H அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து 2600 ரூபாய் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 ரூபாய் வருங்க. இந்த மாதிரி HTP பிரைஸ் வரும். இந்த HTP பிரைஸ் அப்படிங்கிறது வந்து மெயினா மருந்தடிக்கிறதுக்கு ஓஸ் வந்து நம்ம ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அந்த மாதிரி இழுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாங்க. இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13000 இருந்து ஸ்டார்டிங் வருங்க. நம்ம ஓஸ் எவ்வளவு மீட்டர் வேணா போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்ப்ரேயர்ஸ்ல இந்த ஐட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன போர்ட்டபிள் ஸ்ப்ரேயருங்க. இந்த மாதிரி போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர்ல 2 in 1 சிங்கிள் பம்ப். அப்புறம் இந்த மாதிரி நம்ம பார்த்தா HTP ஸ்ப்ரேயர்ல மினியேச்சர் மாடல். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரேயர்ல ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பம்புங்க. பம்ப் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இறைக்கிறதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்றதுக்கு 3க்கு 3 2க்கு 2 அந்த மாதிரி பம்ப்ல
வெரைட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்ப்ரேயருக்கு வர ஒயர்ஸ் தனியா இருக்குங்க, ஸ்ப்ரேயருக்கு வர அட்டாச்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நம்மகிட்ட அக்ரிகல்ச்சர்ல A to Z மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். டிராக்டர் இம்ப்ளிமெண்டேஷன் தவிர இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. இதை பத்தி இன்னும் விரிவாகமா வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா ஒரு வீடியோ கொடுக்குறோம். இதை தாண்டி வேற பொருள் இருக்குங்களா பிரதர்? கண்டிப்பா டில்லருங்க, டில்லர், எர்த்தகர் அந்த மாதிரி ஐட்டம் இருக்குங்க. எர்த்தகருக்கு இந்த வாழை குழி போறதுக்கு நம்ம யூஸ் பண்றது, இப்போ வாழைக்கு மண் அணைக்கிறதுக்கு, அப்ப இடையில வர இதுகளை பண்றதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி மிஷின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு களை எடுக்கிறதுக்குங்க, வெஜிடபிள்ஸ் காட்டுறதுக்குள்ள, வாழை தோட்டத்துல, கரும்பு தோட்டத்துல களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது. அப்புறம் ரெண்டாவது நம்ம இது பண்ணைக்கு யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி சாப் கட்டர்ஸ்ல பல வெரைட்டிஸ் இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு 2 மாடல் மட்டும் முன்னாடி வச்சிருக்கோம். சாப் கட்டர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி களை எடுக்கிறதுக்கு, மண் அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ற இந்த மாதிரி வீடர்ஸ்ல வந்து டில்லர் பேக் ரோட்டரி, சென்டர் ரோட்டரி, அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து அக்ரிகல்ச்சர் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட இருக்குங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா பொங்கல் வேற வருது. சோ கண்டிப்பா பார்த்துட்டு மக்கள் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் பிரஷ் கட்டறத வாங்க வராங்க அப்படின்னா நீங்க கொடுத்திருக்க பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபர்தர் ஆஃபர், டிஸ்கவுண்டோ, காம்ப்ளிமெண்டோ ஏதாச்சும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலாங்களா? கண்டிப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் தை மாசம் முடிகிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது காமிச்ச மிஷின், இந்த 7500 மிஷின் காமிச்சிருந்தோம். அதாவது 2 ஸ்ட்ரோக்ல ரெண்டாவது காமிச்ச ஹெவி டியூட்டி மிஷின், ஹெவி டியூட்டி 2.2 to 2.4 கிலோவாட் வர மிஷினுங்க. ஓகே. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இந்த அலுமினியம் டேப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 400 rupees வர்த்து வரும். இது சரிங்க. அதே மாதிரி 400 rupeesக்கு இந்த மாதிரி காயில் ரோப், இந்த ரெண்டு இது மட்டும் இல்லாம 500 ரூபாய் டிஸ்கவுண்டும் பண்ணி கொடுக்குறேங்க. பிரைஸ்லயும் டிஸ்கவுண்ட் கூட ஆக்சுவலா கிஃப்ட் இந்த ரெண்டு அட்டாச்மெண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 அட்டாச்மெண்ட்ஸோட சேர்த்து பிளஸ் பேசிக் அட்டாச்மெண்ட் 5, கிட்டத்தட்ட 10 அட்டாச்மெண்ட்ஸோட சேர்த்து உங்களுக்கு வந்து 7000 ரூபாய் கொடுக்குறோங்க. நம்ம வந்து தை மாசம் முடிகிற வரைக்கும் இது பெஸ்ட் ஆஃபர் நம்ம MKG சேனல் பார்த்து எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். அண்ட் வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயி யாரா இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த லிங்கை ஷேர் பண்ணி கொடுங்க. இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாரையும் டேக் கேர், டாடா பை பை சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கோ.